தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கஜானா படத்தோட விமர்சனம். கஜானா உண்மையா இந்த கஜானா படத்துக்கெல்லாம் கஜானா நிரம்பணுங்க. ஏன்னா இந்த வாரம் 10-11 படமும் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நம்மளே ஒரு 7-8 படம் பார்த்துட்டோம். ஐயோ, இத்தனை படங்களை ஒரே டயத்தில் ரிலீஸ் பண்ணா எப்படிங்க? அதுவும் இதில் வந்து ரொம்ப பிரமாதமா ஒரு மலையாள படம், அது வேற தொடருங்கிற பேர்ல வந்துருக்குது. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. எல்லா படத்துக்கும் தியேட்டர் கிடைக்கணும். ஆனாலும் கஜானா ஒரு நல்ல படம். என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி, குழந்தைகளோட போற பெரியவங்க நமக்கும் முடியும் அப்படி ஒரு கதை. இந்த காலங்காலமா சொல்லப்பட்டு வரும்ல, அங்க ஒரு மலை இருக்கு, அந்த 2 மலை 2 ஆறை தாண்டி போனா ஒரு நாகமலைன்னு ஒன்று இருக்குது, அங்க புதையல் பொக்கிஷன்லாம் இருக்குது, போனோம்னா கிடைக்கும், ஆனா போனவங்க உயிரோட திரும்பி வர முடியாது அப்படின்னு ஒரு கதை கட்டுவாங்கல்ல, அந்த கதை தாங்க இந்த படத்தோட கதை. ஆமா, நாகமலைன்னு ஒரு பகுதி, அங்க பொக்கிஷம் இருக்கிறதா நம்பப்படுது. அதை தேடி பலரும் வராங்க. அதாவது ஒரு பக்கம் ஆராய்ச்சியாளர்கள் உள்ளுக்குள்ளார அந்த பேராசையோட, இன்னொரு பக்கம் அயோக்கியர்கள் உள்ளுக்குள்ளார அதே பேராசையோட, இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் அடிக்கடி வந்து வந்து அங்க போகணும்னு கிளம்பி இவங்களுக்கு வழிகாட்டுற வழின்னு போற கைடுங்க, அவங்க ஒரு பக்கம். எல்லாருக்கும் பேராசை. இதுல ஆண் பெண் பாகுபாடு இல்லை. இதுல வந்து அத்தனை பேர் அவ்வளவு பேராசைகளோட 2-3 குழுக்களா இந்த நாகமலையை நோக்கி போறாங்க. அங்க போறப்போ வழியில ஒரு பெரியவர் ஒரு தோன்றி, யோ அதுக்குள்ளாரெல்லாம் போய் உயிரோட திரும்ப முடியாது, நீங்க நாகமலைக்குள்ளார போகணும்னா அதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் நீ புதையல எடுக்க வந்ததே தப்பு, நீ பொழைச்சு போறது எப்படி அப்படிங்கிற லெவல்ல கேட்கிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து சில விஷயம் சொல்றேன், என் கூட வீட்டுக்கு வாங்க. அங்க அந்த பெரியவர் வந்து நாகமலை ரகசியத்தெல்லாம் சொல்லி, நாகமலைக்குள்ளார போகணும்னா ஒரு பொற்கொள்ளரோட உதவி வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. நான் கூட பொற்கொள்ள வம்சத்தை சேர்ந்தவன் தான், அதனால எனக்கு தெரியும், மற்றவங்க கதை கட்டி விட்டதுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றாரு. அவரே போட்டு தள்ளிட்டு அவர்கிட்ட இருக்க அந்த ரகசியத்தை எடுத்துக்கிட்டு நாகமலையை நோக்கி போறாரு இனிகோ பிரபாகர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யோகி பாபும் மொட்டர் ராஜேந்திரனும் அவங்க வழக்கமான காமெடி கூத்துக்களை அடித்தபடியே நாகமலையில் இருக்கிற நவரத்தின கற்களை தேடி கிளம்பி வராங்க. புதையலை தேடி. நவரத்தின கற்கள் இருக்குங்கிறதே பாதி படத்துக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது, புதையலுக்கு முன்னாடியே. ஏன்னா நாகமலை இல்லையா பேரு, அங்க நாகங்கள் நிறைய சுற்றி தெரியும். இதுக்கெல்லாம் பரமசிவன் கழுத்துல இருக்கிற நாகமே இங்க இருந்து போன நாகம் தான் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு கதை உள்ள சொல்லப்படுது. அப்போ நாகம் இருக்குன்னா அங்க கருடன் பருந்து இருக்கும் இல்லையா, அங்க பருந்து ஆப்போசிட் குரூப்ல இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா அத ஒரு பெண் உருவம் ஆண் உருவம் பருந்துகள் அவங்க பறக்குறாங்க. பாம்புகள் படையெடுக்கிறப்போ அவங்க கொத்தி தூக்கிட்டு போறாங்க. இந்த மலை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொக்கிஷத்தை கைப்பற்ற வர்றவங்களுக்கு பருந்துகள் ஒரு பக்கம் உதவியா இருக்குது, நாகங்கள் ஒரு பக்கம் எதிரியா இருக்கு. இந்த 2 குரூப்பு கிட்டே இருந்தும் நாகத்தையும் பருந்தையும் தாண்டி புதையலை தேடி போனோம்னா புலிக்காட்டுலையும் யானை காட்டுக்குள்ளாரையும் மாட்டி சிக்கிறது இல்லாம அமானுஷ்ய சக்திகளோட அள்ளுக்கு மல்லுக்கு நிக்க வேண்டியிருக்குது. ஆமாங்க, அப்படி ஒரு கதைங்க. அசத்தலா பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர். ஏன்னா ஒண்ணு சில இடங்கள் நமக்கு வந்து புரிஞ்சும் புரிபடாம இருக்குது. உண்மையா இந்த நாகமலை ஆகட்டும், இதுல சொல்லப்படுற கதைகளாகட்டும், இதுல நடிச்சிருக்கிற நம்ம இனிகோ பிரபாகர் அவராகட்டும், முனி வேதிகா அவங்க ஒரு ஆராய்ச்சியாளராக வர்றதாகட்டும், இவங்க கூட யோகி பாபு நான் கடவுள் அவங்க ஒரு தனி டீமா வர்றதாகட்டும், இது இல்லாம இனிகோ பிரபாகர் கூட இந்த கருட இனத்தோட தலைவியா அதே நாகமலை பொக்கிஷத்துக்கு ஆசைப்படுற கேரக்டர்ல வர்ற சாந்தினி ஆகட்டும், இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்துல இருக்கிறாங்க. எல்லோருமே இந்த நவரத்ன கற்களை கைப்பற்றி நாகமலையை அடைஞ்சு கைப்பற்றி பொக்கிஷத்தை எடுத்துட்டு போய் பெரிய வாழ்க்கை வாழணுங்கிற பேராசையில போறாங்க. அத்தனை பேருக்கும் அழிவு ஏற்பட்டதா இல்ல அந்த பொக்கிஷம் கிடைச்சதாங்கிறத வேற லெவலில் சொல்லியிருக்காங்க. அதுவும் பேண்டசி கலந்து விஎஃப்எக்ஸ் உதவியோட சிங்கம் புலி கரடி யானை பாம்பு நரி நாய் எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறதுல மிரட்டி இருக்கிறாரு இயக்குனர். தமிழ் சினிமாவில் வந்து அட்வென்ச்சர் படங்கள் வருவது ரொம்பவே அரிதாயிட்டு இருக்குது. அதில் ஃபேண்டசி வித் அட்வென்ச்சர் படமா விஎஃப்எக்ஸ் உதவியோட வேற லெவலில் வந்துருக்குது இந்த படம். சில இடங்கள் கொஞ்சம் நமக்கு திராபையா தெரிஞ்சாலும்
100க்கு 75% இடங்கள் நம்மளை வந்து சீட்டோட நினைவிலேயே உட்கார வைக்குது. அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு. நான் இந்த படத்துல நாயகனா நடிச்சிருக்கிற இனிகோ பிரபாகர் உண்மையா அட்வென்ச்சர் காட்சியெல்லாம் அப்படி பண்ணியிருக்கிறாரு. அனிமேஷன் தான் படத்துல பாதி சீன்ஸு. ஆனா பின்னாடி எந்த ஆப்ஜெக்டும் இல்லாம அவர் பண்ணியிருக்கிறதெல்லாம் வேற லெவலுங்க. உண்மையா இனிக்கோவை பாராட்டணும். விஜய் சேதுபதியோட நண்பர், இவருக்கும் ஒரு லைஃப் கிடைக்கட்டும். ஆமா, அபாயங்கள் இருந்த அந்த வனப்பகுதியில மொட்டை ராஜேந்திரனும் யோகி பாபும் பண்ற காமெடி கலாட்டாக்கள், ஐயோ, பொக்கிஷத்தை தேடுற முயற்சியில தன்னோட பாஸ் அவருக்கே பெப்பா காட்டிட்டு இறங்குற வேதிகா, சாந்தினி, இது வரைக்கும் அவங்க எவ்வளவோ படம் நடிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு கருட இனத்தை சேர்ந்த பெண்ணா பறக்கிறது போறதெல்லாம் வேற லெவல். பிரதாப் போத்தன், வேலு பிரபாகரன். பிரதாப் போத்தன் தான் முனி வேதிகாவுக்கு வந்து பாஸ்னா, வேலு பிரபாகரன் வந்து இந்த மொத்த டீம்களுக்கும் இனிகோ பிரபாகருக்கு பாஸ் மாதிரி வழிநடத்துறாரு. அவருக்கே என்ன கதையை ஏற்படுத்திட்டு இனிகோ பிரபாகர் என்ன பண்றாரு, அவராவது பொக்கிஷத்தை அடைஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் சஸ்பென்ஸ். படத்துல ஒளிப்பதிவாளர்கள் கோபி துரைசாமி, வினோத் ஜேபி இவங்கெல்லாம் அடர்ந்த காட்டு பகுதியில் அசத்தலா படம் பண்ணியிருக்கிறாங்க. இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணியை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அது அவர் போலாம் போலாம் ரைட் ஆகட்டும், சிவன் பாடல் ரெண்டுமே இந்த படத்துக்கு வந்து கதையோட்டத்தோடு இந்த பாடல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த படத்துக்கு சண்டை காட்சிகளோட கூடுதல் பிரம்மாண்டம் மியூசிக்கும் பண்ணியிருக்கிற அச்சு ராஜாமணி நம்ம பாராட்டியே ஆகணும். அது மாதிரி விலங்குகள்லாம் கிராஃபிக்ஸ் விலங்காவே தெரியல, பாம்புங்க மட்டும் சிலது கிராஃபிக்ஸாக தெரியுது. அப்புறம் இந்த படத்துல யாழி அப்படின்ற ஒரு விலங்கினம், இன்னைக்கு அது வந்து டைனோசர் காலத்தோட அழிந்து போன இனம், அதையும் இந்த படத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறது உண்மையா பிரமிப்பா இருக்குது. இந்த படத்துக்கு KM ரியாஸோட படத்தொகுப்பும் அவ்வளவு பிரமாதம். இந்த படத்தை எழுதியிருக்கிற பிரபதீஷ் சாம்ஸ் உண்மையா ஃபேண்டசி உலகத்தை புராண கதைகள்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசா ஒரு கதை விட்டுருக்கிறதுல ஜெயிச்சிருக்கிறாரு. அதுக்கு VFX, இன்னும் இந்த ஆடியோகிராஃபி இதெல்லாம் அவருக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணியிருக்குது. உண்மையாகவே கற்பனை கதைக்கு சுவாரஸ்யமான திரைக்கதை அமைத்து அதை ஃபேண்டஸியாக அட்வென்ச்சராக அனிமேஷன் காட்சிகளையும் பயன்படுத்தி பண்ணியிருக்கிறதுல உண்மையாக கஜானாவை உண்மையாக நம்ம கண்குளிர ரசிக்க முடியுது. குழந்தைங்களோடு போனோம்னா அந்த கோடை விடுமுறை குதூகலிக்க தனமாக இந்த படத்தால் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கேரண்டி. சில திராவையான காட்சிகளும் இருந்தாலும் கஜானா உண்மையாக நம்மளை மெய்சில் இருக்க வைக்கிறது. மஜானா அப்படின்னு உங்கள் குழந்தைகள் உங்களை வந்து பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.